நான் வந்து யூடியூப்லேயோ யூடியூப்லேயோ ஏதோ ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்து 30 டேஸ்லையோ 40 டேஸ்லையோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதை வச்சு நான் ஜாப் ட்ரை பண்ணலாமா? உங்களால் ஜாப்குள்ளே போய் உங்களால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. கோடிங் தெரியலனா உங்கள் சிடிசி 10 lakhs மேலே போகவே போகாது. ஆக்சுவலாக ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஆக்சுவலி லாஸ்ட்டு 4-5 வீடியோஸில் ஐடியோட ரியாலிட்டியும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ரியாலிட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு நல்ல சப்போர்ட் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய கொஷின்ஸ் வருது. அதுக்கு என்னால் எல்லாத்துக்கும் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நான் இந்த Q&A சீரீஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றதை என்னோட எக்ஸ்பர்டீஸ்லேருந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குற கொஷின், எனக்கு என்ஜினியரிங் டிகிரியே இல்லை, எனக்கு சாஃப்ட்வேரில் ஜாப் கிடைக்குமா? ரெண்டாவது கொஷின், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோடிங் கற்றுக்கிட்டால் தான் எனக்கு ஜாப் கிடைக்குமா? மூணாவது, ஐடிக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது ஏஜ் பேரியர் இருக்கா? நாலாவது, நான் வந்து யூடியூப்லேயோ யூடியூப்லேயோ ஏதோ ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்து 30 டேஸ்லையோ 40 டேஸ்லையோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதை வச்சு நான் ஜாப் ட்ரை பண்ணலாமா? இந்த கொஷின்ஸ்க்கு நான் இன்றைக்கி ஆன்சர் கொடுக்க போகிறேன். மை செல்ஃப் வெங்கடேசன், ஐ எம் CEO ஆஃப் ஆக்சஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, என்ஜினியரிங் டிகிரி இல்லாமல் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்குமா? ஸோ என்ஜினியரிங் டிகிரி மேண்டேட்டா சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு? ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் ப்ளேஸ் பண்ணதில் லாஸ்ட் 4 இயர்ஸில் BA ஸ்டூடெண்ட்ஸ், BCom ஸ்டூடெண்ட்ஸ், BSc ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக ஒரு 20 lakh சிட்டிஸில் இப்போது சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜினியரிங் படித்த சேம் பீப்புள் சில இடத்துல இன்னும் சப்போர்ட் ரோலில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ஜினியரிங் வந்து ஒரு மேண்டேட் டிகிரி கிடையாது, உங்கள் ஸ்கில் செட் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ் படி 18 lakh ஓப்பனிங்ஸ் வந்து 2025 இருந்துச்சு. பட் அதுக்கு நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இப்போ ஐடி கம்பெனிஸே 10 lakh ஓப்பனிங்ஸாக கொண்டு வந்துட்டான். ஈவன் தோ ஏஐ டூல்ஸ் வந்தாலுமே அந்த ஏஐ டூல்ஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பீப்புளே இல்லை, அந்தளவுக்கு கேப்பபிலிட்டியும் இல்லை, ஸ்கில் செட்டும் இல்லை. இதுக்கு நம்மக்கிட்ட வந்து அப்டேட்டட் ஸ்கில் செட்டும் ப்ராப்பர் ஏஐ டூல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நாலேஜோ வச்சு மேண்டேட்ரியாக தேவை ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு. இங்கே வந்து ஏஐ வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்டேட்டட் ஸ்கில் செட் யார்கிட்ட இருக்கோ அவங்க அவுடேட்டட் பீப்புளை எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அப்டேட்டடாக எப்போவுமே இருக்கணும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், எனக்கு கோடிங் தெரியாது, கோடிங் தெரியாமல் நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ்மெண்ட் ஆக முடியுமா? கரெக்டான கொஷின். சாஃப்ட்வேரில் கோடிங் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட், நான் கோடிங்க்கும் ஒரு எசென்ஷியல் பார்ட் இருக்குது. பட் கோட் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு சிடிசியே 10 lakhs மேலே கிடைக்கும். பட் கோடிங் தெரியலனா உங்கள் சிடிசி 10 lakhs மேலே போகவே போகாது, நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாலுமே. இது நான் வந்து ரூடாக சொல்லலை. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்டாட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ இல்லை பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோ இல்லை அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லை ஹெச்ஆர்லையோ இதில் ஒர்க் பண்ணுற பீப்புள் யார்கிட்ட வேணும்னா பேசி பாருங்கள், அவங்க கொடுக்குற டேட்டாவும் இதுவாக தான் இருக்கும். நான் 8 years ஹெச்ஆராக இருக்கேன், ஆனால் என்னோடய சேலரி வந்து 6 lakhs தான் இருக்கும். சரிங்களா? பட் இதுவே வந்து ஒரு டெவலப்பரோ இல்லை ஒரு டெஸ்டரோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோ எடுத்து பாருங்கள், 3 to 4 yearsலேயே 10 lakhs அப்போ அவங்க சிடிசி கிராஸ் ஆகிடும். இப்போது நான் வந்து நான் கோடராக இருக்கேன், பட் ஆல்ரெடி ஐடியில் இருக்கேன். இப்போ நான் வந்து கோடராக மாறணும்னா ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஐடியோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது, நீங்கள் என்ன பாத்தில் போக போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நீங்கள் டெவலப்பராக போகிறீங்களா, டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறீங்களா, ஏஐயில் போகிறீங்களா, டெஸ்டிங்கில் போகிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதுக்கு என்ன கோடிங் லாங்குவேஜஸ் வேணும், அதுக்கு என்ன டூல்ஸ் வேணும், அதுக்கு என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன டொமைன் எடுக்கணுன்னே ஐடியா இல்லை நான் இந்த டொமைனில் தான் போக போகிறேன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர் டெஸ்டராக போக போகிறேன் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பராக போக போகிறேன், அதுக்கு எந்த லாங்குவேஜ் படிக்கணும் என்ன ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும்னு தெரியலனா அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் என் டீம் வச்சு ரிப்ளை பண்ண சொல்கிறேன். பட் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து தெளிவாக போடுங்க, உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்து கொஷின் கேளுங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து நான் டெவலப்பராக போகலாமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்லேயே வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மொட்டையாக உங்கள் ப்ரொஃபைல் என்னன்னே சொல்லாமல் நான் டெவலப்பராக போட்டுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு ஆன்சருக்கு உங்களுக்கு கிளியராக கொடுக்க முடியாது. என் டீமில் நீங்கள் உங்களை நேரில் விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக காம்ப்ரிஹென்சிவான எவாலுவேஷன் வேணும் இல்லை காம்ப்ரிஹென்சிவான ரோட் மேப் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் ஆஃபீஸே விசிட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நான் கோடிங்லேருந்து கோடிங் மூவ் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப் கொண்டு வாங்க. டெய்லி அதுக்கு கமிட்டடாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிங்கன்னா 4 to 5 months ப்ராப்பரான ரோலில் நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப்பை நான் எங்கேருந்து வாங்குறது? நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போகும்போது அவனும் ஒரு ரோட் மேப் கொடுப்பான். ஓகே, எய்தர் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பர்சன் கிட்ட
நீங்கள் ரோட் மேப் கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இருக்க கரிக்குலம் வந்து 90% வந்து உள்ள ஒர்க்கே ஆகாது, யூஸே பண்ண மாட்டோம். பட் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்க பீப்புள் கிட்ட ரோட் மேப் கேட்டிங்கன்னா இந்தந்த கண்டென்ட் தான் நீங்கள் படிக்கணும், இதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் மற்ற கண்டென்ட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக படிச்சுட்டு உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் போயிடலாம். என்கிட்ட வர நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சார் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க, எனக்கு ஒரு 30 டேஸ்லேயே 40 டேஸ்லேயே முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 30 டேஸ்லேயே 40 டேஸ்லேயே எங்களை முடிக்க சொன்னீங்கன்னா நாங்கள் அதை முடிச்சு கொடுத்துருவோம். பட் அதை வச்சு என்ன யூஸ் இருக்குது? உங்களால் ஜாப்குள்ளே போய் உங்களால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. இதை லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுத்தாகணும். பிகாஸ் எந்த ஒரு ஒர்க்னாலும் அதுக்கு 1000 hours ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்காவது ரெடி ஆக முடியும். ஸோ நான் வந்து 30 டேஸ் படித்தேன், 40 டேஸ் படித்தேன், அதை வச்சுட்டு நான் ஒரு நல்ல டிசைனராக போயிடுறேன், டெவலப்பராக போயிடுறேன், கோடராக போயிடுறேன்னு ஒரு மித்து இருக்குது. அந்த மித்தை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 4 to 5 months எடுக்கும். இந்த 30 days 40 days கிராஷ் கோர்ஸ் இது ஆக்சுவலாக சில பேருக்கு ஒர்க் ஆகும். இது யாருக்கு ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி நான் கரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக 1 or 2 years நான் பிரேக் எடுத்திருப்பேன். இந்த பிரேக்கில் என்ன டூல் என்ன லாங்குவேஜ் அப்டேட் ஆகிருக்கோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு இந்த 30 days 40 days கிராஷ் கோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நாங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இது ப்ரூவன் ஆஸ் வெல். பட் இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒர்க்கிங் பீப்புள் ஒரு கேப் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இதுவே நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஐடிக்குள்ளேயே போகிறேன்னா அவங்க இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் கைண்ட்லி அவாய்ட் இட். ஸோ இதில் ஓரியன்டாக இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு யூடியூப்லேயே வந்து எல்லா ஃப்ரீ ரிசோர்ஸும் கிடைக்கிது, இதான் யூடெமியில் நான் ஒரு 400 500 பே பண்ணாலே எனக்கு வந்து நல்ல ரிசோர்ஸ் கிடைக்கிது. ஆக்சுவலாக இது கரெக்ட். நான் அப்கிரேட் ஆகும்போதே நான் யூடெமியும் ரெஃபர் பண்ணி தான் அப்கிரேட் ஆகியிருக்கேன். பட் என்னென்னா, நான் வந்து அதை அப்கிரேடட் டூலாக மட்டும்தான் பார்ப்பனே தவிர என்னோடய கெரியர் ஸ்டார்டராக நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு வந்து ப்ராப்பர் கமிட்மெண்ட் கிடையாது. யூடியூப்பில் இருக்கிறது தானே, ரெக்கார்டட் செஷன் தானே, அது எப்போ வேணால் பார்த்துக்கலான்னு தோணும். அதே மாதிரி நான் ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டே இருப்பேன், அதில் சில கண்டென்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அது இன்னொரு பிளேலிஸ்ட்டில் அந்த கண்டென்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டுக்கும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குமே நிறைய கண்டென்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இது பெட்டராக இருக்கும், அது பெட்டராக இருக்கும், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பேனே தவிர பட் எதையுமே நான் எடுத்து கரெக்டாக முடிச்சிருக்கவே மாட்டேன். இது வந்து 2வது ப்ராப்ளமாக இருந்துச்சு. 3வது ப்ராப்ளம், டெய்லி நான் படிக்கிறத நான் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். இது நான் எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுற டாஸ்க்கோ இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அதை வெட் பண்ணுறதுக்கோ கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து யாருமே கிடையாது. நான் அதுக்கு செல்ஃபாகவே கூகுள் பண்ணணும், இல்லை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பண்ணணும், இல்லை சாட்ஜிபிடிட்ட போகணும். நான் ஒன்ஸ் சாட்ஜிபிடிட்ட போயிட்டேன்னா என்னை யோசிக்கவே கூடாது. என்னோடய ஆன்சர், என்னோடய சொல்யூஷன், என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே அதுவே யோசித்து சொல்லிடும். நான் கடைசி வரைக்கும் லேர்னிங் பாயிண்ட்லேயே இருக்க மாட்டேன், நான் சாட்ஜிபிடி டிபெண்டாக போயிடுவேன். ஸோ எப்போவுமே ஆன்லைன் ரிசோர்ஸை அப்கிரேட் பண்ணுற ஒரு மெட்டீரியலாக மட்டும் வச்சுக்கோங்க. அதையே வந்து உங்களோட ப்ரைமரி ட்ரைனிங் சென்டராக வச்சுக்காதீங்க. சாட்ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த கொஷினில் எந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் யோசித்து அதை மாற்ற மாட்டீங்க, டைரெக்டாக சாட்ஜிபிடிக்கு போயிடுவீங்க. சாட்ஜிபிடி தான் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி இருக்க சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஏஐ டூலாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், இதெல்லாமே க்ரியேட் பண்ணது ஒரு ஹியூமன் பிரெயின் தான். ஓகே, இப்போது நீங்கள் அந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட பிரெயினோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே வந்து டவுன்கிரேட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி உள்ளே போய் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் சாட்ஜிபிடி மாதிரி எந்த ஒரு ஏஐ டூலும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கம்பெனிஸ் வந்து ஏஐஸை அலோவ் பண்ணுறாங்களா? சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை கிட்டப்போட கோபைலட் யூஸ் பண்ணிக்கலாம்? சில கம்பெனிஸ் இல்லை, பல கம்பெனிஸ் வந்து இதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக எல்லாருமே ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதை நீங்கள் இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சென்ட்ரிக்கான பிரெயின் கிடைக்காது. அது வந்து ட்ரெயினே ஆகாது. ஃபஸ்ட்டு உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்கள், அப்புறம் போய் ஏஐ ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ 4th இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏஜ் க்ரைட்டீரியா. எனக்கு வந்து இப்போ mid-30 ஆகுது, எனக்கு ஐடியில் ஜாப் கிடைக்குமா? ஆக்சுவலாக என்னோட வர மேஜர் ஆஃப் த என்கொயரிஸ் வந்து mid-30s இருக்க பீப்புள் தான் வராங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக வேறு ஒரு ஜாபில் இருப்பாங்க. பட் இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு, நான் லாஸ்ட்டு 4 years தான் வந்து 30,000 தான் சேலரி வாங்கிட்டுருக்கேன், 25,000 தான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ எனக்கு வந்து 2 குழந்தை வந்துருச்சு, ஃபேமிலி பெருசாகிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போது எனக்கு ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகியே ஆகணும், எனக்கு வந்து நல்ல சேலரி வேணும்ன்ட்டு வர என்கொயரிஸ் மட்டுமே எனக்கு டெய்லி வந்து ஒரு 10 to 15 பீப்புள் இருக்காங்க. ஆக்சுவலாக ஏஜ் வந்து ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. பட் ஐடிக்கு அது க்ரைட்டீரியா இல்லைனாலும் உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்கில் செட்டை வந்து டவுன்கிரேட் பண்ணும்.
இந்த 30+ இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஒரு ரொட்டீன் உள்ள ஃபாலோ ஆகிட்டு இருப்பாங்க. இவங்கள வந்து அந்த ரொட்டீன்லேருந்து பிரேக் பண்ணி ஒரு கமிட்டடான ஒரு பிளேஸுக்கு கொண்டு வந்து டெய்லி லேர்ன் பண்ண வைக்கிறது தான் சேலஞ்ச் ஆக்சுவலி. ஐடி வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, ஐடி இண்டஸ்ட்ரி இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நாங்கள் ஆக்சுவலாக டைடல் பார்க்கில் தான் இருக்கோம். நான் டெய்லி என்னோட கலீக்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து 35, 40, 45 இருக்க பீப்புள் கூட தான் மிங்கிள் ஆகிறோம். ஸோ அவங்க எல்லாமே இன்னுமே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, அப்டேட்டடாக இருக்காங்க. பட் நம்ம பீப்புள் வந்து சராசரி ஹியூமன் வெளியே இருக்க பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்கிறதே தெரியாமல் இன்னுமே 20,000 30,000 சேலரியில் தான் இருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாது. ஸோ எப்போல்லாம் உங்களை டெர்மினேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, இந்த டெர்மினேஷன்ஸில் நிறைய பைஃபர்கேஷன்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ஏஜ் 40+ ஆச்சுன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்களா? ஆக்சுவலாக ஏஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏஜ் 40 ஆனாலும் அப்டேட்டட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஃபயர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஏஜ் 28 இருந்தாலுமே நீங்கள் ஒரு அவுடேட்டட் டெக் ஸ்டாக்கில் தான் இருக்கீங்க, உங்ககிட்ட ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை ஃபயர் பண்ணிவிடுவாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்பெனிஸில் பிளாக் மார்க்னு ஒரு டெர்மினாலஜி நிறைய பேர் வந்து Q&A செஷனில் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் உங்களுக்கு ஏன் ரைஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி க்யூரியாசிட்டியில் தான் எனக்கு இந்த கொஷினை போடுறீங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் வந்து ஃப்ராங்காகவே என்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் ஃப்ராங்காகவே ஆன்சர் பண்ணியிருப்பேன். 90% ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் பிளேஸ்மெண்ட்டுக்கே மூவ் பண்ணுறாங்க. இதுக்காகலாம் பிளாக் மார்க் ஆவீங்களான்னா இதுக்காகலாம் நீங்கள் பிளாக் மார்க் ஆக மாட்டீங்க. நீங்கள் எப்போ பிளாக் மார்க் பண்ணி உங்களை டெர்மினேட் பண்ணுவாங்கன்னா, டேட்டா பிரீச். ஒரு கம்பெனியோட டேட்டாவை இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தா அது டேட்டா பிரீச்சில் பிளாக் மார்க் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க விமன் எம்ப்ளாயீஸோட எதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாலும் பிளாக் மார்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொசஸ் பண்ணி கம்பெனிக்குள்ளே வச்சுருந்தாலும் உங்களை பிளாக் மார்க் பண்ணுவாங்க. உங்களோட பிஹேவியருக்காக பிளாக் மார்க் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகலாம் உங்களை பிளாக் மார்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் வந்து இம்பார்ட்டண்டான 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்த கொஷின்ஸ்க்கு நான் டைம் கிடைக்கும்போது அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே உங்களை மாதிரி பீப்புளுக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது எனி என்கொயரிஸ் இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எனக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, நானே கூட உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுவேன். இல்லைனா எங்கள் டீமில் இருக்க எக்ஸ்பர்டீஸ் கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. யார் யாருக்கெல்லாம் கெரியர் கைடன்ஸ் வேணுமோ இல்லை ஐடி ஜாப்ஸை பற்றி ரியாலிட்டியும் இன்டெப்த் நாலேஜ் வேணுமோ அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.